ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை இன்னும் அறுக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி எப்படியோ பழி வாங்கணுங்கிற மாதிரி ரியா துடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் உண்மையை சொல்லணுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு நேராக கார்த்திக் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கிட்ட தீபா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி ரியா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஆனந்த் மாமா, அருண், நீங்க எல்லாருமே வீட்டுல இருக்கணும் கார்த்திக் சார், எப்படியாச்சும் அவங்கள அழைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னது. சரி, முயற்சி பண்ற அப்படின்னு கார்த்தி இங்க பாருன்னா எனக்கு ஒரு 10 minutes ஒதுக்கி நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு, இங்க நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியா, நீ சொல்லி நான் இதுக்கு கேட்கணும். இங்க பாருனா, நான் ஒரு விஷயத்த காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். இப்போ நீ ஒதுக்குற அந்த 10 minutes பொண்ணானதுன்னா கண்டிப்பா உன் லைஃபுக்கு உதவும். தயவு செய்து நான் சொல்றத கேளுங்கிற மாதிரி சொன்னதும், இங்க பாரு கார்த்தி, காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டான். அவ சவால் விட்டு இப்படி உன்னை வர சொல்றனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனந்த் 10 minutes தானே, கிளம்பலாம் அப்படின்னு அருண் சொன்னதும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரியா ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி யாருப்பா வாரா அப்படின்னு கேட்டதும், அத்தை இன்னைக்கு கேள்விகளுக்கான விடை கிடைக்க போகுது, ஸோ இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னதும் அபிராமியும் புரியாம இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா தீபா, புரியுற மாதிரி சொல்லுமா, இதோ நிக்காலே ரியாத்த, இவளோட ஹஸ்பண்ட் வராருத்த, இவ எப்பேற்பட்டவை எப்படிப்பட்டவை எல்லா உண்மையும் சொல்ல போறாரு, அப்பவாச்சும் ஆனந்த் மாமா நம்புவார்ல அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் ஒரு அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன தீபா, நாடகம் போடுறியா? இதுக்கு சாக்கா வச்சு இவனை ஒருவனை கூட்டிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டதும், உடனே ஆனந்த் இங்க பாருறியா, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு ஆனந்த், அவங்க பக்கம் நீயும் சாஞ்சி நின்று பேசணும்னு வச்சுக்கோ, இங்க என்ன செத்துடுவேன். இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க சார், யாரும் இவரோ கிடையாது, உங்க வைஃபுக்கு 3 முடிச்சு போட்ட அவங்க புருஷன் தான் வராரு, நீங்க நம்புவீங்களா? சரி எதுக்கும் வரட்டும், அப்படி நீங்க சொன்ன டைமுக்குள்ள அவர் வரலன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது. சரி சொல்லுங்க, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு தீபா சொன்னதும், இங்கே பாருங்க கார்த்திக்காக 10 minutes டைம் ஒதுக்கி வந்திருக்கு. அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் அவ்வளோ வேலை கிடக்கு. ஸோ சட்டப்படி பார்த்தா சவாலில் ஜெயிக்கணும்னா கார்த்தி டைமுக்கு வேலை பார்த்தா ஆகணும். ஆனால் இன்னைக்கு டைம் எல்லாம் வீணடிச்சு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ அப்படி மட்டும் ரியா ஹஸ்பண்ட் உண்மைகளை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த சவாலில் தோத்துட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டும் உடனே கார்த்தி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பர் கார்த்தி, இங்கே பாரு, அப்படி சவாலில் மட்டும் தோத்தா நீ எல்லாம் சொத்தை பிரிக்க தேவையில்லை, நானும் சொத்தை பிரிக்க சொல்ல மாட்டேன். ஆனா நீ தீபா 2 பேரும் சொன்ன மாதிரி இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னதும் தீபா கார்த்தி அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்திக் சார் கண்டிப்பா அவர் வருவாரு, சோ நம்பிக்கையா இருங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னது. தீபா ஏமா அவசரப்படுற அப்படின்னு அபிராமி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வெயிட் பண்ணி பாக்குறாங்க. நேரம் கடந்துட்டே போகுது. சோ நம்ம தீபா கார்த்தி கொடுத்த டைம் முடிச்சு போச்சு. ரியாவோட ஹஸ்பண்ட் வர மாதிரி இல்லை, எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. கார்த்தி உனக்கான டைம் முடிச்சு போச்சு, அதுக்கு மேலதிகமாகவும் நான் டைம் தந்துட்டேன், அவங்க வர மாதிரி இல்லை, வரவும் மாட்டாங்க, ஏன்னா இது எல்லாம் உன்னோட திட்டம். இங்க பாரு, இப்போ வச்சு ஒத்துக்கிறியா? நீ சவால்ல தோத்துட்ட கார்த்தி, வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் கார்த்தி தீபா கிட்ட, என்ன தீபா அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண போறாங்க. கார்த்தி வேணாப்பா போகாது அப்படின்னு அபிராமி அருணாச்சலம் மைக்லி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி இங்க பாருங்கம்மா, கொடுத்த பேச்சை கொடுத்த வாக்க மாறையும் கூடாது, அதே மாதிரி பேச்செல்லாம் மாறக்கூடாதுன்னு நீங்க தானமா சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் எங்க போனாலும் உங்க புள்ளதாமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா 2 பேருமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு.